அப்பா இந்த தண்ணியில எவ்வளவு அழுக்காயிடுச்சு பாருங்களேன். சரி அப்பனா இதை கொண்டு போய் கொட்டிட்டு நல்ல தண்ணி கொண்டு வா. நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. என்ன காரியம் பண்ற நீ? நாங்க கஷ்டப்பட்டு தண்ணி பாட்டில கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா அத வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவியா? பையனை ஒழுங்கா பாத்துக்க முடியல, இதுல வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? சும்மா என்னைய திட்டாத மச்சி, நம்ம பையனை பாத்துக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு. வாய் மூடுங்க. நீ வாய் மூடு. சபா என்னப்பா அது, ஒரு வீட்டை சுத்தம் பண்ண சொன்னா இப்படி சண்டை போட்டுக்கீங்க ரெண்டு பேரும். இப்படியே போச்சு வேலைக்கு ஆகாது போல இருக்கே. நான் தான் அப்புறம் களத்துல இறங்கணும். ஒழுங்கா ரெண்டு பேரும் வந்து வேலையை செஞ்சுட்டு என்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோங்க. என்ன ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து மொத்தம் வரீங்க? மச்சி வரியா ஷாப்பிங் போயிட்டு வரலாம்? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஹரி. காலையில இருந்து வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி பாத்திரத்தை தேய்ச்சி எவ்வளவு வேலை பாத்திருக்கேன் தெரியுமா? கரெக்ட் தான் மிச்சி, ஆனா சீக்கிரம் போலனா அந்த இடத்துல கூட்டம் வந்துருமே. அத பத்தில நீங்க கவலைப்படாதீங்க ஹரி. என்கிட்ட ஒரு சூப்பர் திட்டம் இருக்கு, அதுபடி பண்ணா போதும். திட்டமா? ஆக்ஷன் காமிங் திட்டத்தை விட இது ஒரு பெரிய திட்டமா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்பவே கிளம்பி போனோம்னா எந்த வேலையும் செய்யாம டைம் தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பிளான் என்னங்கறத சொல்றேன் கேளுங்க. அதெல்லாம் நீங்க அப்புறம் சொல்லுங்கம்மா, எனக்கு வைத்த கலக்கு. என் பிளான சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது, மரியாதையா கேட்டுட்டு போ. சரி. ஷாப்பிங் மால சரியா 6 மணிக்கு மூடுவாங்க. அதனால நாம ஒரு 4:50க்கு அங்க இருக்கிற மாதிரி போய் சேர்ந்தா போதும். முதல்ல நாம ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை வாங்கலாம். அதுக்கப்புறம் மெதுவா நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சரியா 5 மணிக்கு டிஸ்கவுண்ட் சேல் ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து பேக்ல சரசரன்னு அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஓடி வந்துடலாம். இப்ப எப்படி இருக்கு என்னோட பிளான்? மாஸ்டர் பிளானுக்கு நிகரே இல்ல மெச்சி. ஷின்சான், உன் ஸ்கூல்ல ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்களா? எங்கப்பா, அவங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான திட்டம் மிச்சி. ஆனா என்ன பண்றது, எல்லாருக்கும் ஒரு திட்டம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. சோபா எல்லாரும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டாங்க போல இருக்கு ஹரி. அதான் சரி ஷின்சான், இந்த கூட்டத்துல ஒருவேளை எங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? கபால்னு ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. யார்கிட்டயாவது போய் உன்னோட பேரையும் அட்ரஸையும் கொடுக்கணும். எங்க சொல்லு பாக்கலாம். ஐயோ நான் தொலைஞ்சிட்டேன், யாராவது காப்பாத்துங்க. ஒழுங்கா உன் பேரை சொல்லணும். எங்க இப்ப சொல்லு. என் பேரு சின்சான் நோகாரா, எனக்கு 5 வயசு ஆகுது. அப்படி ஒழுங்கா சொல்லணும். மிச்சி வா, சீக்கிரம் போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பா என்ன தனியா விட்டு சரி வா. ஐயா ஜாலி ஜாலி, நான் ஷாப்பிங் போறேனே. இங்க பாரு ஷின்சான், நாம ஒண்ணும் விளையாடுற இடத்துக்கு வரல, ஷாப்பிங் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஒழுங்கா அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிட்டு நடங்கம்மா, உங்க உடம்பாவது குறையும். சிங்கத்தை கூண்டுல உட்கார வச்சுட்டாங்களே. இதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இது மறக்காம ஜூஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் வேற என்ன? எவ்வளவு வாங்கி போடுறாங்க அம்மா. என்ன சார் இதெல்லாம்? அம்மா லிப்ஸ்டிக் வாங்கிட்டீங்களா? ஆஹா, நான் அத வாங்க மறந்தே போயிட்டேனே. இப்பவே எடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் நினைச்சியா? என்ன இவ்வளவு வாங்கி இருக்கீங்க? அம்மா அதெல்லாம் வாங்க வேணாம்மா, வெச்சிருங்க. அமைதியா இரு ஷின்சான், நம்ம ஷாப்பிங் வந்து கூட சொன்னேல. அம்மா சொன்னா கேளுங்க, வெச்சிருங்க.
இந்த மாதிரி சேட்டை பண்ணனா வாங்கி தரணும்னு நினைச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டேன். மேடம் நீங்க சத்தம் போடுறதுனால மத்த கஸ்டமர்களுக்கு எல்லாம் ரொம்ப இடைஞ்சலா இருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே கேளுங்க இந்த நியாயத்தை. எனக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஓ உனக்கு சாக்லேட் வேணுமா? இத மெதுவா கேட்டிருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்ல. ஆட்டாமா வந்துட்டான்னு சொன்ன உடனே நடுங்குறீங்களாமா? என்ன மிச்சி வா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலாம். பப்ளிக் பப்ளிக். எதுக்கும் இந்த குடும்பத்தை யாராவது ஃபாலோ பண்ணுங்க. மிச்சி இதை எடுத்துக்க. சரிங்க, இதையும் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு வாங்கிக்க யூஸ் ஆகும். ஆமா சிறந்த குடும்பத்திட்டம். ஷின்சான் உனக்கு பாத்ரூம் போகணுமா? பாத்ரூம்ல இல்லம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ஒரு ஃபீலிங். உன்னால வெயிட் எல்லாம் தூக்க முடியாது ஷின்சான், பேசாம இரு. வெயிட் இல்லாத பொருளை பார்த்து கொடுங்க, தூக்கிட்டு வரேன். ஏமா விட மாட்டான் போல இருக்கே. சரி போய் சூப் பாக்கெட் எடுத்துட்டு வா. சூப் பாக்கெட் சூப்பர். உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அத போய் எடுத்துட்டு வா ஷின்சான். எடுத்துட்டு வரதே பெருசு. வேற என்னெல்லாம் எடுக்கல ஹரி? இதையும் எடுத்துக்க. அப்புறம் இது எனக்கு இப்ப வயித்த கலக்குது போ. ஹரி சரி போறேன். பா 3 வாட்டி சூப்பர். என்ன போன வேலை முடிஞ்சுதா? ஆஹா சூப் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, சுத்தமா மறந்து போச்சுமா. இருங்க நான் குடுகுடுன்னு ஓடி போய் கொண்டு வந்துடுறேன், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி சரி, உனக்கு எது பிடிச்ச சூப்போ அதையே போய் எடுத்துட்டு வா போ. ஓகே ஓகே. சூப்பு பாக்கெட் சூப்பு பாக்கெட் சூப்பு பாக்கெட். எனக்கு பிடிச்ச சூப்பு பாக்கெட் எதுன்னு எனக்கே தெரியலையே. ஆஹா சூப்பு பாக்கெட் இப்படி சட்டாசி பட்டாசி மலை மாதிரி கூச்சி வச்சிருக்காங்க. இப்பதான் எல்லாம் ஒழுங்கா பாக்குறதுக்கு அழகா இருக்கு. என்ன தவிர இந்த கடையில யாருமே ஒழுங்கா வேலை செய்யறதே கிடையாது. நம்ம வீட்டுக்கு இந்த சூப்பை மட்டும் தான் எடுக்க முடியும். உனக்கு கொஞ்சம் கூட விவரமே பத்தல தம்பி. மேல இருக்கிறது விடும்ல. முதல்ல பண்ணையில வேலை பாத்தீங்களா? கொஞ்சம் எடுத்து விடு சீக்கிரம். பார்த்துக்கிட்டு இருக்காத. அம்மா புள்ள பிடிக்கிறவன் வந்துட்டான். என்ன ஷின்சான் இவ்ளோ நேரம்? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இப்படியே லேட் பண்ணன்னு வச்சுக்க, ஆக்ஷன் காமெண்ட் பார்க்க முடியாம போயிடும் ஷின்சான். ஆக்ஷன் காமெண்ட் வர இருக்குல, அது மறந்துட்டேனே. வாங்க போலாம் வாங்க, டைம் ஆச்சு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த டிஸ்கவுண்ட் சேலிற்கு வந்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த மாதமும் இதே போன்ற ஒரு டிஸ்கவுண்ட் சேல் நடைபெறும். அதுவரை உங்களது நல்ல ஆதரவு எங்களுக்கு நிச்சயம் தேவை. உங்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. ஆக்ஷன் காமெண்ட் எங்க 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 ஆக்ஷன் காமெண்ட் எங்க 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 இந்த ஷின்சானை பாரு மிச்சி. என்ன ஹரி இது? நம்ம பையனே ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்றீங்க. ஒன்னும் தப்பு இல்ல, தினமும் இவன் நம்மள ஒரு பொம்மை மாதிரி தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னமோ உண்மைதான். இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தேன். குழந்தைங்கனாலே இப்படிதான் இல்ல.